நான் ஒரு கல்வி உளவியலாளர். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் 15 இயர்ஸ். இந்த 15 ஆண்டுகள்ல குழந்தைகள்கிட்ட என்ன மாதிரியான வித்தியாசங்களை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மெமரி இஷ்யூஸ் இருக்கு. படிக்கிறது ஞாபகத்துல இல்ல. நம்ம எல்லாம் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது தினம் தினம் படிச்சோமா? கிடையாது. ஆனா எக்ஸாம் கிட்ட வரும்போது படிப்போம், ஆமாவா இல்லையா? அந்த படிக்கிறது அடுத்த நாள் எக்ஸாம்ல ஞாபகத்துல இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மறதி அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அடுத்தது சோஷியல் ஐசோலேஷன் சொல்லுவோம். தனியாவே இருக்க விருப்பப்படுறாங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தா பிடிக்கல. ஸ்கூலுக்கு தினம் தினம் போறது ஒரு பெரிய கஷ்டம். அந்த மாதிரி அப்ப சோஷியல் ஐசோலேஷன் அப்படிங்கிறது வளர்ந்த நாடுகள்ல ரொம்ப ரொம்ப அதிகம். வளர்ந்துட்டு இருக்கிற நாடுகள், இந்தியா, இலங்கை போன்ற வளர்ந்துட்டு இருக்கிற நாடுகள்ல இருக்க குழந்தைகளுக்கும் சோஷியல் ஐசோலேஷன் அதிகரிச்சுக்கிட்டு வருது. 5 வளையாதது 50 வளையாது. சின்ன வயசுலயே சில விஷயங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதிகப்படியான ஜங்க் ஃபுட், சயின்ஸ்ல சொல்லுவோம் கட் இஸ் யோர் செகண்ட் பிரெயின். அதாவது நம்மளோட குடல் இன்னொரு மூளைய போல. மூளை நல்லா வேலை செய்யணும்னா குடலுக்கு போற விஷயங்கள் கரெக்டா இருக்கணும். காய்கறி சாப்பிடாத குழந்தைகள், அதிகப்படியா இனிப்பு வகைகள் சாப்பிடக்கூடிய குழந்தைகள், இவங்களுக்கு மூளையில பாதிப்பு ஏற்படுது. என்ன விதமான பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா ADHD, Attention Deficit Hyperactivity Disorder. இந்தியா மட்டும் இல்ல, உலக நாடுகள் எல்லாத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனை. குழந்தைகளுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் இல்ல. ஏன் இல்ல? ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி குழந்தைகள் பார்க்கக்கூடிய கார்ட்டூன்ஸ் ஸ்லோவா இருந்தது. அவ்வளவு கலர்ஸ் அதுல இல்ல. ஆனால் இன்னைக்கு குழந்தைகள் பார்க்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல், ஃபிளாஷி, கிங்கி பிங்கி கிங்கி பிங்கி கிங்கி பிங்கி கிங்கி பிங்கி. அதுக்கு பிறகு அவங்க பார்க்கக்கூடிய டிக்டாக் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ், இது அவ்வளவுமே 30 செகண்ட், 45 செகண்ட், ஒரு நிமிஷம், அடுத்தது 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 அடுத்தது. அப்ப இந்த மாதிரி அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு பார்த்து பழகிய குழந்தைகளுக்கு அரை மணி நேரம் 40 நிமிடம் ஒரு வகுப்புல உட்கார முடியாது. உங்களால ஒரு நிமிஷத்துல பாடம் நடத்த முடியுமா? முடியாது. குழந்தையோட மூளை எப்படி இருக்கும்? வீட்டுல வீடியோவா பார்த்துக்கிட்டு இருக்க பிள்ளைங்க போனையே வச்சுக்கிட்டு, டிவியவே வச்சுக்கிட்டு விளையாடவே போறது இல்ல மிஸ், அவங்க எந்த நேரம் போன்லயே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற பேரண்ட்ஸ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பிள்ளைகளுக்கு வகுப்புல நீங்க பாடம் எடுக்கும் போது ஓம்னு சொல்லவும் தலையாட்ட முடியாது, பண்ண மாட்டாங்க, அப்படியே உட்கார்ந்து பார்ப்பாங்க. உண்மையா சொல்லணும்னா ஜெஃப்னால இந்த